ஒரு பயங்கரமான ஒரு கனவு. திடீர்னு பார்த்தீங்கன்னா என்னை ஒரு இடத்துல இறக்கி விட்றாங்க. பார்த்தா அங்கே ஒன்றுமே இல்லை. பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பில்டிங் மட்டும் இருக்குது. சுற்றி பார்த்தா எதுவுமே இல்லை. அப்போ திடீர்னு ஒரு பில்டிங் மட்டும் இருக்குது. அந்த பில்டிங்கில் போகலான்னு சொல்லிட்டு உள்ளே போகிறேன் நான். அவங்க பார்த்தா ஏகப்பட்ட பணம் குமிச்சு கிடக்குது. அங்கே கொஞ்சம் ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, லேப்டாப் இருக்குது, மொபைல் எல்லாமே இருக்குது. எல்லாம் பார்க்குறதுக்கு இப்போ உள்ள தொழில்நுட்பங்கள் எல்லாமே உள்ளே இருக்குது. சரி உள்ளே போய் நம்ம ஏதாவது பசிக்க ஆரம்பிக்குது, சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை உள்ளே போகிறேன். தண்ணி பாட்டில் கச்சிருக்கான்னு தேடி பார்க்குறேன், இல்லை. அப்போ அந்த கம்ப்யூட்டரில் பார்த்தா அது ஒரு சூப்பர் மார்க்கெட் ஃப்ளோர். சரி ஓகே, நம்ம ஏதாவது கம்ப்யூட்டரில் தட்டி பார்ப்போம், ஏதாச்சும் வருதான்னு சொல்லி கம்ப்யூட்டர் தட்டி பார்க்குறேன். எல்லாமே காட்டுது, ஃபுட்டுக்கிட்ட எல்லாம் காட்டுது. ஏன்னா எதுவும் வர மாட்டேங்குது. சரி தண்ணியாச்சும் தட்டி பார்ப்போம்னு சொல்லி தண்ணியை தட்டி பார்க்குறேன். பில்லு மட்டும்தான் வருது. சரி வேறு ஏதாவது தட்டி பார்க்கலாம், அந்த அரிசியை தட்டி பார்க்கலாம், உளுந்தம்பருப்பு தட்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு 2 கிலோ அரிசி 3 கிலோ உளுந்தம்பருப்புன்னு சொல்லி அதையும் தட்டி பார்க்குறேன். பில்லு மட்டும் தான் வருது. அதை யார்கிட்ட கொடுக்குறது, எங்கே போய் தேடி வாங்குறதுன்னு பார்க்குறேன், எதுவுமே இல்லை. அப்போ தான் ஒரு மாதிரி தோணுது. சரின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்த விட்டு வெளில வர்றேன். பார்த்தா எங்கேயுமே வறண்டு போயிருக்கு. எல்லாம் அப்படியே வறண்டு அப்படியே பூமியை காஞ்சு போன மாதிரி இருக்குது. நிறைய மரஞ்செடிகள் கொடியெல்லாம் இருந்து அப்படியே பட்டு போய் அதெல்லாம் முளைக்கவே முடியாது, உயிரே பிழைக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நிறையா செடிகள் கிடக்குது. நிறைய விதைகள்லாம் அப்படியே பொசுங்கி போய் கிடக்குது. மழை பெஞ்சு ரொம்ப வருஷமாக இருக்கும் போல இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. வெயில் அடித்தும் ரொம்ப வருஷமாக இருக்கும் போல இருக்குது. அது மாதிரி இருட்டு தன்மையாகவே இருக்குது. மண்ணுமே பார்த்திங்கன்னா ரொம்ப தரமற்று அப்படியே ஒரு மாதிரி என்னமோ மாதிரி கிடக்கு. மண்ணோட தன்மையே மாறி போச்சு. காற்றுமே சுவாசிக்க முடியல. அப்படியே காற்றே ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல்லாக ஒரு மாதிரி சுவாசிக்கவே முடியாத அளவுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. அப்போ தான் திடீர்னு நான் எந்திரிக்கிறேன். அப்போ தான் எனக்கு அந்த கனவோட இதே புரியுது. அதுக்கப்புறம் தான் ஏன் இந்த கனவு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு வருது. ஏன்னா நம்மகிட்ட என்ன தான் தொழில்நுட்பம், நான் தான் என்ன பெரிய ஆள், இவ்வளோ பணம் வச்சுருக்கேன், இவ்வளோ கோடீஸ்வரனாக இருக்கேன், என்னை தவிர இந்த உலகத்தில் யாரும் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சாலும், நம்மளை விட மிகப்பெரிய ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இயற்கை. அது உண்மை அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கணும் அப்படிங்கிறது தான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம ஒரு பணத்தை கொடுத்து மலையை கட்டளை ஒரு ஆர்டர் பண்ணி கீழே இறங்கு அப்படின்னு சொல்ல முடியாது. மலை கொட்டு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எவ்வளோ கோடி கொடுத்தாலும் நான் பெரிய ஆள், அரசியலில் பெரிய ஆள், இந்த பெரிய ஆள், கொட்டுறியா இல்லையா அப்படின்னு நம்ம கோவப்பட்டால் கூட கொட்டாது. மழையும் பெய்யாது, வெயிலையும் அப்படி தான். எப்பா நீ காலைல 6 மணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னத்தை பணத்தை கொடுத்தாலும் வெயிலும் வராது. அதேமாதிரி மண்ணும் நம்ம நாசப்படுத்தி வச்சுட்டோம்னு வச்சுங்களேன், அதையும் நம்ம ஒரு மறுபடியும் ஒரு நல்ல மண்ணாக மாற்றுறதுலாம் அவ்வளோ சுலபம் கிடையாது. இந்தியா உலகம் ஃபுல்லாக மண்ணை நாஸ்திப்படுத்திட்டோம்னா இப்போ நாஸ்திப்படுத்தினது தான். அதேமாதிரி காற்றும் அப்படி தான். நம்ம கையால் பிரிக்கிறது இல்லை, எவ்வளோ பெரிய தொழில்நுட்பம் வச்சோம் இந்த உலகத்தோட காற்றையும் நம்ம அசுத்தப்படுத்திட்டு நம்ம மாற்ற முடியாது. இந்த உலகத்தில் எவ்வளோ பணம் இருந்தாலும் வாங்க முடியாத ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதில் இதெல்லாம் இருக்குது. இயற்கை, நம்ம இயற்கையை நம்ம அவ்வளோ பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். தயவு செஞ்சு இயற்கையில் பற்றி கொஞ்சம் யோசிங்க. நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், எவ்வளோ படிப்பு படிச்சிருக்கலாம், எவ்வளோ பெரிய வேலையில் இருக்கலாம், எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம், நம்மளெல்லாம் மீறி ஒரு விஷயம் இருக்குன்னா அது இயற்கை. அதை பாதுகாக்க முயற்சி பண்ணுங்கள். தயவு செஞ்சு இந்த சமூக தளங்களில் ஒரு இயற்கை பற்றியான ஒரு போஸ்ட் வாரத்தில் ஒரு தடவையாச்சும் போடுங்க. நீங்களாம் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருக்கீங்க. வாரத்தில் ஒரு தடவையாச்சும் இந்த நம்ம விவசாயத்தை பற்றி, விவசாய மக்கள் கஷ்டப்படுறங்களை பற்றி, தண்ணியை பற்றி, அதாவது நிறையா மழைநீரை எப்படி சேகரிக்கிறது, நீர்நிலைகளை எப்படி பாதுகாக்கிறது, சுற்றுப்புற சூழலை எப்படி பாதுகாப்பு வச்சுக்கிறது, நம்மளை சுற்றியுள்ள குளங்குட்டைகளை எப்படி புதுசாக உருவாக்குறது, இதெல்லாம் பற்றி தயவு செஞ்சு ஒரே ஒரு போஸ்டாச்சும் போடுங்க. மாதத்துக்கு ஒரு போஸ்ட்டு, வாரத்துக்கு ஒரு போஸ்டாச்சும் போடுங்க. அதே மாதிரி விவசாயிகள்லாம் நிறைய பேர் இன்றைக்கி மொபைலை பற்றி தெரியும், ஆன்லைனை பற்றி தெரியும். ஏதாவது அவங்களுடைய கஷ்டங்களையும் கண்டிப்பாக சமூக தளங்களில் பகிர்ந்து போடுங்க. அப்போ தான் நிறையா பேருக்கு அரிசி எங்கேருந்து வருதுன்னாச்சும் தெரியும், தண்ணி எங்கேருந்து வருதுன்னு தெரியும். நம்ம விலை கொடுத்தா எல்லாம் கிடைக்குதுங்கிற நினைப்பு தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கான ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக வேணும். இயற்கையை கண்டிப்பாக நம்ம பாதுகாத்து தான் ஆகணும். இல்லை அப்படின்னா இந்த இயற்கை நம்மளை நான் கனவுல சொன்னது தான் நடக்கும். நான் கனவுல சொன்ன அந்த இதை எனக்கே நினச்சி கூட பார்க்க முடியல. அந்த ஒரு கற்பனையான ஒரு உலகத்தை. தயவு செஞ்சு நம்ம இயற்கையை பாதுகாக்க முயற்சி பண்ணுங்கள்.